எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க ஒரு கதை சொல்றேன். கதையோட ஹெட்டிங் சேடு. பசங்களாம் ரெடியாகி ஸ்கூலுக்கு படிக்கிற பசங்களாம் போயிட்டு இருந்தாங்க. சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் சைக்கிள் எடுத்துட்டு போவாங்க. ஆனால் நடந்து போகிற பசங்களாம் ஓரமாக போனாங்க. தண்ணியெல்லாம் ரொம்ப தண்ணி, சேடு சரி எல்லாமே அங்கே இருந்துச்சான். அப்போதைக்கு ஒருத்தர் ஸ்பீடாக பைக்கில் கூப்பிட்டு போனாராம். அங்கே பெரிய ஒரு பாலம் மாதிரி தண்ணி இருந்துச்சான். அது மேலே ஏறி போகும்போது எல்லார் மேலேயுமே, அங்கே இருக்கிற எல்லார் மேலேயுமே சகுதி பட்டு எல்லாரோட ட்ரெஸ்லையும் ஆயிடுச்சான் சகுதி. இவர் மாட்டு, ஏய் உனக்கு அறிவு இருக்காடா, இப்படி பண்ணிட்டு போறியான்னு எல்லாரும் பிடிச்சி திட்டிட்டு போனாங்க. இல்லை அவங்க ஸ்பீடாக போயிட்டாங்க. இந்த பசங்களாம் எல்லாருமே தண்ணி பாட்டில் வாங்கி தொடச்சிக்கிட்டாங்களாம். அந்த பசங்களுக்கு எதுவுமே துடைக்க இல்லையா. அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒரு டிசிப்ளினே கிடையாதா உங்களுக்குலாம்? பொறுமையாக வர தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. மிஸ் இல்லை மிஸ், நாங்கள் ஓரமாக தான் மிஸ் வந்தோம். ஆனால் அந்த பைக்குக்காரன் தான் மிஸ் ஸ்பீடாக போய் அந்த சேடும் சகதியும் எங்கள் மேலே கொட்டி விட்டான் தான் மிஸ் அப்படின்னு பண்ணோன்னே ரெஸ்ட் ரூமில் போய் வாஷ் பண்ணிட்டு வா அப்புறமாட்டி தான் கிளாஸ்குள்ளே நோட அப்படின்னு சொன்னோன்னே ரெஸ்ட் ரூமில் போய் வாஷ் பண்ணிட்டு கிளாஸ்குள்ளே போய் படிச்சுட்டு வந்தாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யாராக இருந்தாலும் கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, டூ வீலர் உட்காடுறவங்க, யாராக இருந்தாலுமே தண்ணி சேடு சகதியும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பொறுமையாக போங்க. நீங்கள் ஸ்பீடாக போகிறதுனால மற்றவங்களுக்கு தான் மேலே படம். அதனால் இனிமேல் எல்லாருமே மெதுவாகவே போங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பை பாய்.